Today I talk about next step for success. Sir, present பண்ணி PPT present. Sir? PPT present பண்ணணும். இது கொடுத்துட்டீங்களா? கோர்ஸ் கொடுத்துட்டீங்களா? Yes sir, yes sir, yes sir, yes sir. Present now option click பண்ணி நீங்க present பண்ணிடலாம் sir. Okay. Present now option இருக்கு இல்லையா? Yeah, your presentation is visible sir. Thank you. Thank you. Is visible. Next step for success. Sir, audible? Hello, sir. Yes, sir. It's audible, sir. Yes, sir. Yes, sir. It's audible, sir. Hi. நம்ம அடுத்த நகர்வு சரியான, உயர்வான, அழகான, நமக்கு மிக தேவையான ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். +2 முடிச்ச மாணவர்கள், பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு முதலாவதாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்று மாணவர்களிடம் பெற்றோரிடம் பெரிய கொஸ்டின் இருக்கு. அடுத்து என்ன படிக்கலாம், நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம், அது ஃபியூச்சர்ல எம்ப்ளாயபிலிட்டி என்டர்பிரினர்ஷிப்புக்கு சப்போர்ட் பண்ணுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் வரும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அது எங்க கிடைக்கும், இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஒரு பதில அளிக்கிறதுக்கு தான் அந்த கலசலிங்கம் யூனிவர்சிட்டி இப்படி ஒரு அருமையான ஏற்பாடு செஞ்சிருக்கு. அதுக்கு முதல்ல நம்ம கலசலிங்கம் யூனிவர்சிட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வள்ளுவர் குறிப்பிடுகிறார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்ப செயல். இன்னைக்கு கொரோனா பெரிய நமக்கு ஒரு சவாலா இருக்கு. இந்த சவால்ல இருந்து நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம். இந்த வேர்ல்ட் டிஜிட்டல் வேர்ல்டா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாம் தெரியப்படுத்திக்கிட்ட ஒரு வாய்ப்பா, அதாவது எந்த ஒரு கடினமான நிலையிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதான் வள்ளுவரும் அங்க குறிப்பிடுறார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்ப செயல். அத அந்த நோயை கண்டுபிடிச்சு அதுக்கான என்னென்ன வழிமுறைகள்லாம் சிறந்து செஞ்சோம்னா நம்ம ஆற்றலோட செயல்படுவோம். இது வெறும் உடல் நோய் மட்டும் இல்ல, சமூக நோய். இங்கதான் நம்ம இந்த கொரோனாக்கு வரோம். இது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டா தான் இருக்கு. இதோட பேசிக் எத்திக்ஸே அதை தான் சொல்லுது. அதாவது தொடர்புனால அப்படி பெரிய இதா இருக்கு. இந்த சமூக நோயை கட்டுப்படுத்தினா சுய ஒழுக்கம் நமக்கு ஒரு தனி மனிதனுக்கு மிகப்பெரிய சுய ஒழுக்கம் வேணும். இன்னைக்கு அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆக நாம் சுய ஒழுக்கத்துடன் அதை செயல்படுத்தினோம் என்றால் அந்த நோயிலிருந்து நாம் விடப்பட முடியும். கூடிய விரைவில் மருந்து கண்டுபிடித்த தைரியமா தாராளமா ஆற்றலோட செயல்படுங்க, சில கட்டுப்பாடுகளோட செயல்படுங்கன்னு சொல்லிட்டு SMS இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. மெயின் சோசியல் டிஸ்டன்ஸ், மாஸ் சானிடைசேஷன், இத மூணையும் நீங்க அவசியம் கையில எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே வள்ளுவர் தான் சொல்றார், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதெல்லாம் யாரு பெர்ஃபெக்டா செய்வாங்க அவங்க செஞ்சிருவாங்க. இது மேனேஜ்மெண்ட் ஸ்டடியில சொல்லுவோம், இந்த துறையில இந்த யாரு இதை சிறப்பா கையாள முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இவர் இதை சிறப்பா செய்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். இதைத்தான் வள்ளுவரும் குறிப்பிடுகிறார். இப்ப மாணவர்களுக்கு வந்துடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸா இருக்கணும்னா நீங்க பல எண்ணங்கள் ஓடும், பல கற்பனைகள், பல கனவுகள். அந்த கனவுகளை செயல்படுத்துறதா இப்ப நம்மளோட வேலை. அதை எப்படி கொண்டு போகணும், அந்த கற்பனைய அதை செயல் வடிவமா ஆக்குறதுக்கு தான் இந்த நிகழ்வே. ஆக கொஞ்சம் கவனமாக உள்வாங்குங்க. இந்த டெக்னாலஜி நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. இந்த டெக்னாலஜி நமக்கு நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், இதுல மியூட்டும்
கேமராவும் எனக்கே நிறைய பாருங்க ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரோக்ராம் டைம் டிலே பண்ணிடுச்சு. ஆனா நம்ம ரெகுலரா இருக்கும். ஆனா நிறைய பேர் இது அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு மியூட்டும் கேமராவும் ஆஃப் பண்ணிட்டு டைவர்ட் ஆகுதுங்க. தயவு செய்து உள்வாங்க. டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால தான் மியூட் பண்ணிருக்கோம். இதை நிறைய பேர் அட்வான்டேஜா எடுத்துட்டு டைவர்ட் ஆகாதீங்க. இந்த நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்க. தயவு செய்து கேட்டுக்கிறேன். இஃப் யூ கேன் ட்ரீம் இட் யூ கேன் டூ இட். அதை நீங்க மஸ்டா செய்யுங்க. இவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு உலகம் இருக்கு. இதுக்கு விளக்கம் நான் பிற கேட்பேன். பாக்குறவங்க எனக்கு லாஸ்டா சொல்லணும். ஒரு போர்டு இருக்கு, கம்யூனிகேஷன் இருக்கு. இந்த கம்யூனிகேஷனாலதான் ப்ராப்ளம் சால்வ், சக்சஸ் எல்லாமே இங்கதான் நடக்குது. இதுதான் இன்றைய உலகம். இந்த உலகம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வேர்ல்ட் த்ரூ டிவைசஸ், எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் வச்சுதான் இந்த உலகமே செயல்படுத்துது. அப்ப எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி துறைகள் மிகப்பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் வேர்ல்டா ஆகிதான் இருக்கு ப்ரீவியஸா. இப்ப இன்னமும் வீரியமாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நமக்கு அது சொல்லி கொடுத்துருக்கு. அதான் அட்வான்டேஜ். 3 பார்ட்டா வச்சுக்க. முதல்ல தனி மனிதன். நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் சக்சஸ்க்கு ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும், ஸ்மார்ட்டா என்னென்ன அப்டேட் பண்ணிக்கணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அதை ஒண்ணணும். அடுத்து அவன் அதை எங்கு எப்படி செயல்படுத்தணும், அது செயல்படுத்தி அவன் எப்படி சக்சஸை நோக்கி பயணிக்கணும். மூணாவது இது ரெண்டையும் எடுத்துட்டு போய் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது சக்சஸ்ஃபுல்லா எடுத்துக்கிட்டு போகும். அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ற இடம் மிகப்பெரிய சக்சஸா எடுத்துக்கிட்டு போகும். அப்படிங்கிறத இந்த 3 பார்ட்டா நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் மேன், ஒரு தனி மனிதன். இன்னைக்கு ஸ்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல என்ன சொல்லுது, ஒரு தனி மனிதன் முதல்ல அவனுக்கான ஆற்றல், அவனுக்கான செயல் அவன் சிறந்து செஞ்சுட்டானா அவன் அடுத்த கட்டம் பெரிய அளவுல அவனுக்கு கை கொடுக்கும். அதான் இங்க சாஃப்ட் ஸ்கில். நல்லா உள்வாங்கிங்க. எம்பத்தி, இந்த சாஃப்ட் ஸ்கில்ல மெயின் எம்பத்தி, கோச்சிங் அண்ட் மென்டரிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன், நெகோசியேஷன், டைம் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன். எம்பத்தி அதான் அங்கே முதல்ல ட்ரீமிங். அதாவது நீங்க கனவு காணீங்கன்னா அதை உள்வாங்கி அப்படியே அதை ஃபிக்ஸடா வச்சுக்கணும் உங்க வியூல. இதுதான் சக்சஸ், இப்படித்தான். இதுக்கு ஃபார்முலாஸ், கோச்சிங் அண்ட் மென்டர். யார்கிட்ட போய் எங்க பிராக்டிஸ், அத்லெட் பிளேயர், எனக்கு அத்லெட் பிடிக்கும், நான் ரெடி. வெறுமனை சக்சஸ் பண்ண முடியுமா? அதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் எடுக்கணும், அதுக்கு என்னென்ன ஃபுட் ஹேபிட் எடுக்கணும், அது யாரை பார்க்கணும். அந்த அத்லெட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம இன்ட்ரெஸ்டோட நமக்கு எப்படி வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கும். அதோட நம்ம கல்வி படிச்சா எங்க போய் சக்சஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நேஷனல் லெவல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு, ஸ்போர்ட்ஸ் வித் எஜுகேஷன் படிச்சவங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபார்ம் 3பாங்க, அது யூனிவர்சிட்டி லெவல்ல. ஃபார்ம் 4 யூனிவர்சிட்டி ரேங்கிங் நீங்க வாங்கிட்டீங்கன்னா செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனி வாண்டடா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், இனி எந்த ஒரு துறையில இன்ஜினியரா இருக்கலாம். அவங்க உங்களை மெயினா ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவங்களுக்கு நீங்க ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டா, நீங்க வாலிபால் பிளேயர்னா அவங்களோட கம்பெனிக்கு போய் நீங்க விளையாடு கொடுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு அதாவது உங்களோட எய்ம் உங்களை எந்த அளவுக்கு க்ரூம் பண்ணுது. இங்க க்ரூமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை எப்படி அந்த எய்ம் க்ரூம் பண்ணுது, அது மிக மிக ஒரு கேள்வி. அதை நீங்க க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், அதான் கோச்சிங் அண்ட் மென்டரிங். அதுக்கு உங்க பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும். அப்பப்ப நீங்க உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணணும். உங்களை மோட்டிவேட் பண்றவங்கள நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் மிக மிக முக்கியம். இன்னைக்கு காலம் மிக மிக முக்கியம். நம்மளே தாமதமா ஆரம்பிச்சோம், இருந்தாலும் காலம் மிக மிக முக்கியம். அந்த சரியான நேரத்துல நம்ம எஃபெக்ட் எடுத்துட்டோம்னா டைம் அதுவும் நீங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றது, இயர்லி மார்னிங் எந்திரிங்க. கைண்ட்லி ரெக்வஸ்ட், இயர்லி மார்னிங் எந்திரிங்க, குளிங்க, இயர்லியா குளிங்க. இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா நம்மளோட பாடி லாங்குவேஜ் நிறைய யாருமே குளிக்கிறது அப்படியே ஹோம்ல அப்படியே ஃப்ரீயா. அந்த இவர் சொல்லுவாரு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டா தானே, ஷர்ட் மட்டும் தான் போட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். தயவு செய்து மாத்திக்கங்க. தயவு செய்து செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் நீங்க
அவசியம் வச்சுங்க. நம்ம பின்பு ஒரு நெட்வொர்க்ல தானே இருக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல நம்ம ஒரு புரோட்டோகால்ல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி நீங்க வச்சுங்க. அடுத்து கிரியேட்டிவ், அதான் நம்மளோட திங்கிங், விஷன், இனோவேஷன் எல்லாமே அங்கதான் இருக்கு. இதுக்கான கம்யூனிகேஷன், இதுக்கான ஆள்களை நீங்க தொடர்புபடுத்திங்கன்னா உங்களோட ஸ்கில் பெரிய லெவல்ல டெவலப் ஆகும். உங்ககிட்ட இருக்க ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்க. அது உங்களோட டேலண்ட், உங்களோட நாலேஜ், உங்களோட பர்சனல் ட்ரேட்ஸ், உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பெரிய லெவல்ல போகும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன். டைம் மேனேஜ்மெண்ட் அது 4 ஸ்லாட்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலா நீங்க பார்த்துருப்பீங்க, பட் ரீகால் இது வந்து உண்மை. 86,400 ஒரு நாளைக்கு டெபாசிட் பண்ணுது. எத்தனை பேர் கால்குலேட் பண்ணிருக்கோம்? 24 மணி நேரம், 60 வினாடி, 60 நொடி, எத்தனை பேர் நம்ம சேவிங்ஸ் வச்சிருக்கோம்? எவ்வளவு ஹவர்ஸ் நம்ம பெனிஃபிட்டா எடுக்கிறோம்? அது ரொம்ப கேள்வி. நம்ம பேங்க்ல போற டெபாசிட்டை மட்டும்தான் பார்க்கிறோம். பர் டேக்கு 86,400 டெபாசிட் கால்குலேட் பண்ணி பாருங்க. அதை பொட்டன்ஷியலா மாத்த நீங்க எஃபெக்ட் எடுங்க. அதை பொட்டன்ஷியலாக முதல்ல ரைட்டிங் ஹேபிட், நீங்க டிஜிட்டலா இருந்தாலும் எழுத எனக்கு கஷ்டமா டைப் பண்ணியாவது வைக்கணும். உங்களோட டைம் ஷெட்யூல் போடுங்க. இது பண்ணியிருக்கேன், இது பண்ணல. ஸ்லாட் அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட். எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஆனா இப்ப ரொம்ப ஃபீவரபிளா போய் எஃபெக்ட்ஃபுல்லா பண்ண வேணாம், நாளைக்கு பண்ண வேண்டியது. ஆனா அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஷெட்யூல், அந்த ஷெட்யூல் போட்டு நீங்க ப்ராப்பரா உங்களோட நகர்வை, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல போறதுக்கான வாய்ப்பு. இது வந்து இண்டஸ்ட்ரி இதைத்தான் எதிர்பார்க்கும். இதைத்தான் இன்னைக்கு திருப்பி திருப்பி நான் ஒன்று சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து நல்லா மெயின்ல வச்சுங்க. உங்க பர்சனாலிட்டி, உங்களோட ஸ்கில் தான் இனி உங்களை பெரிய லெவல்ல க்ரூம் பண்ண போகும். நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், நான் ஒரு ஐடி இன்ஜினியர் சொன்னாலும் உங்ககிட்ட இருக்க நிறைய டேலண்ட், பன்முகத்தன்மை ரெண்டாவது யூட்டிலைஸ் பண்ணணும். இன்னைக்கு ஒரு மொபைல் போன் ஒரு காலத்துல சொல்லிட்டாங்க, நான் ஒரு டைப் பண்ண தெரியாதாலும் இன்னைக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்குள்ள அடாப்ட் ஆகணும். எந்த டெக்னாலஜி அடாப்ட் ஆகுதோ அதுக்குள்ள அடாப்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கணும். அப்போ உங்களை நீங்க ரெடி டு கியூவா வச்சுக்கணும், உங்களை நீங்க தயார்படுத்தி வச்சுக்கணும். அப்படி வச்சிருந்தீங்கன்னா தான் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட கோல் பிளானிங் எப்படி இருக்கணும்? எய்ம் மேல முதல்ல நம்பிக்கை இருக்கணும். ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணும்போது அது இதுன்னு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஆகணும், ஆர்கிடெக்ட் ஆகணும், ஏரோநாட்டிக்கல் ஆகணும், சொல்லுவான் பையன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சு ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும். செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல அந்த எய்ம் பெரிய இதாகும். அதுக்கு என்னன்னா உங்க எய்ம் மேல உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு கம்பெனில ஒருத்தன் ஒரு 20,000 வருது, ஏன் இது இதுக்கு போயிடலாமே. ஸோ உங்க எய்ம் மேல உங்களுக்கு நம்பிக்கை, இது நமக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். ஆஸ் அ இன்ஜினியர், ஆஸ் அ டாக்டர், அஸ் அ அக்ரிகல்ச்சர், எனி ஒன். அந்த கோர்ஸை நீங்க அதை உள்வாங்கி நல்லா எய்ம் பண்ணீங்கன்னா அது என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும், அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். அது இருந்தா தான் லைஃப் ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். இந்த சர்க்கிள் வந்து அப்படித்தான். அப்பதான் நிறைய ஜென்ரேட் பண்ணும். இப்ப நமக்கு டவுன் நீங்க கொரோனா சொல்லுங்க, ஆனா டிஜிட்டல் கிளாஸ் ரூம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வீட்டில் உட்காந்து, அதாவது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம நம்ம மொபைல் ஹடாப் நெட்வொர்க் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வயர்லெஸ் நெட்வொர்க். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம எவ்வளவு ஒரு காலத்துல இண்டஸ்ட்ரியல் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியெல்லாம் வீட்டில் உட்காந்து பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சில விஷயங்கள், சில மிஷினரிஸ் அது போய்தான் ஆகணும். ஒரு 40% பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் வைஸ்ல வந்துருச்சு. ஸோ இது அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்கணும். அதாவது அந்த கடினத்துல நிறைய அட்வான்டேஜ், நிறைய ஸ்கில்ஸ் நமக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க, அது மேல நம்பிக்கை வைங்க. அதான் பிலீவ். அடுத்து கமிட்மெண்ட், அதை கமிட்மெண்டா நீங்க செய்யணும், அதை கமிட்மெண்டா எடுத்துட்டு போகணும். டிசிப்ளின், அதான் சொன்னேன், சுய ஒழுக்கம், சுய சார்பு கொண்டு வந்துட்டாங்க. அது என்னது? தன்னோட நாட்டுல தானா ஜென்ரேட் பண்ண, அதெல்லாம் செய்யணும்னா முதல்ல நமக்கான செல்ஃப் டிஸ்கவரி. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம யாரோட சேர்ந்தோம், நம்மளோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்க எனர்ஜி, உங்களோட ஆற்றலை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட கேட்வே சூப்பரா இருக்கும். அதான் சச்சின் சொல்றாரு, ட்ரீம்ஸ். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்களோட ட்ரீம்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அது உங்களை அந்த ட்ரீம்ஸ் வந்து ட்ரூ ஆகும். அதுக்கு எஃபெக்ட் எடுத்துட்டே இருங்க, அது உங்களை கொண்டு போய்கிட்டே இருக்கு. அதுதான் போல்ட் சொல்றாரு. இப்ப நம்ம ஸ்டார்டர், என்னோட தொடங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
நிறைய பேர் போட்டி போடுவாங்க. ஆனா பினிஷர் நானா இருக்கணும், அந்த தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட வேணும். அந்த பினிஷர் நானா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு நீங்க உங்களோட மனதைரியத்தை வளர்த்துக்கணும். அடுத்து காலேஜஸ் எப்படி எலெக்ட் பண்றது, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நெக்ஸ்ட் அதுதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே, இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மிகப்பெரிய கேள்வி, அடுத்து ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம், எதுல வேலை இருக்கு, எதுல நம்ம சம்பாதிக்க போறோம், அந்த 5 years எப்படி இருக்கும், அதுக்கெல்லாம் இதுதான் பதில். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ், இன்டர்நெட் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா, ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங், 3D பிரிண்டிங், சைபர் செக்யூரிட்டி, மெஷின் லேர்னிங், சோசியல் இன்டராக்ஷன், ப்ரொடக்ஷன் செயின், 5G வயர்லெஸ் கம்யூனிகேஷன், சென்சார் டெக்னாலஜி, இதுலன்னா ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு, செயற்கையா ஒரு நம்ம அப்படி ஹார்ட் டிஸ்க ஃபிட் பண்ணி ஒரு மிஷினை ரோபோட்டிக்ஸ்ல அப்படி பண்ணிடுறோம். உடனே நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா மேன் பவருக்கு பெரிய இதாயிருமே வேலை வாய்ப்பு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்ப பேங்க் செக்டார் ஒரு காலத்துல டிஜிட்டல் வைஸ்ல இருக்கு. இப்ப டிஜிட்டல் வைஸ் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு அந்த டிஜிட்டல் வைஸா மாத்தும் போது என்ன பண்ணாங்க, நிறைய பேர் இதனால மேன் பவர் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஐபிபிஎஸ் எக்ஸாம் எவ்வளவு பேர் எழுதிட்டு இருக்காங்க, இன்னைக்கு எவ்வளவு பேங்கிங் இருக்கு, எவ்வளவு பேர் பேங்க் எம்ப்ளாய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னன்னா அப்டேட், அதோட ஒரு அப்டேட், அதோட அப்டேட் பண்ணி வர நெக்ஸ்ட் லெவல்ல ஜென்ரேட் பண்ணி அதோட கோயின் ஷீட்டா டிராவல் பண்ணிடணும். அல்டர்னேட் ஆக்டிவிட்டியை வளர்த்துக்கணும். இந்த துறை சார்ந்த டெக்னாலஜி ஓரியன்டா நம்ம நிறைய இப்ப பேங்கிங்ல இருக்கோம், எல்லாமே டெக்னாலஜி கத்துக்கிட்டாங்கல்ல, இப்ப அது பெரிய லெவல்ல அவங்களுக்கு கை கொடுக்குது இல்லை, அவ்வளவுதான். உடனே நம்ம ஒரு இந்த தாட் அதுல அப்டேட், அது அந்த சூழல்ல என்ன கிடைக்கும், அந்த சூழல்ல என்ன நம்ம தயார்படுத்திக்கணும். இந்த ரோபோட்டிக்ஸ், இன்டர்நெட் செக்யூரிட்டி, இன்னைக்கு எல்லாம் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ஐடி இண்டஸ்ட்ரியல் இதுக்குன்னே ஒரு இன்ஜினியர்ஸ் வச்சிருக்காங்க, இதுக்குன்னே ஒரு டீம். இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னே இருக்கு, சர்வர் மேனேஜ்மெண்ட், கிளைண்ட்ல இருந்து என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நோடு எங்க போகுது, ப்ரோட்டோகால்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் அனலைஸ் VMwareல எனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, விர்ச்சுவல் மிஷின்ல போயிட்டு இருக்கு. இங்க உட்காந்துக்கிட்டு நான் இங்க மதுரையில இருக்கேன், நீங்க விருதுநகர்ல ஒவ்வொரு ஆள் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இங்க இப்ப ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு பேர் ஹேக் பண்ணலாம், நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வராம தடுக்கிறதுக்கு அந்த கேட்வேல என்னென்ன நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும், எப்படி அந்த ப்ரோட்டோகால சரியா செயல்படுத்தணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய செக்யூரிட்டி லெவல்ல மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அது ஓரியன்டேஷனா நீங்க நிறைய படிச்சீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டேட்டா சயின்ஸ், இன்னைக்கு ஒரு டேட்டா, ஒரு சின்ன டேட்டா தான். இன்னைக்கு நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஒரு இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கினீங்கன்னா உங்களோட பர்த்டேல இருந்து உங்களோட எல்லா விஷயமும் டேட்டாவை எடுத்தனா எல்லாத்துக்குமே உங்களை அப்டேட் பண்ண அந்த கம்பெனி உங்களோட இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஃபுட்டு, ஒரு நாள் ஒரு ஃபுட்டை நீங்க அந்த ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அது வந்துகிட்டே இருக்கு. மொபைல் ரீசார்ஜ் பண்ணலன்னா அப்டேட் ஆகிட்டு இருக்கேன், அது மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு டேட்டா தான், ஒரே ஒரு ஆள் தான் மணிகண்டங்கிறது ஒரு டேட்டா. அவரோட எல்லாமே எடுத்துருது, அவருக்கு என்ன தேவை, என்ன விஷயங்கள், அவரை என்னென்ன பிசினஸ், அவரை எப்படி அப்ரோச் பண்ணுவோம், எல்லாமே இந்த டேட்டால இருக்கு. அடுத்து பிக் டேட்டா, அதுவும் இந்த சொன்னேன், அது ஓரியன்டேஷன் தான். டேட்டா இன்னைக்கு பெரிய விஷயம். டேட்டா மார்க்கெட்டிங் இன்னைக்கு வேர்ல்டு வைட்ல நம்பர் 1ல. IoT, கிளவுட் கம்ப்யூட்டிங், இன்னைக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் அதான் இண்டஸ்ட்ரி இதே தான். நம்ம மொபைல் டாக்னெட் மாதிரி வயர்லெஸ் மாதிரி யூஸ் பண்ண இன்னைக்கு தயாரா இருக்காங்க. பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை, நமக்கு இந்த ப்ரொடக்டிவிட்டி மட்டும் ரெடி பண்ணி இது பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து 3D பிரிண்டிங், சைபர் செக்யூரிட்டி, நாங்க சொன்னேன் சைபர் செக்யூரிட்டியில அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நிறைய கவர்மெண்ட் ஓரியன்டேஷன் ஜாப் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல நிறைய வாண்டட் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ இது இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல நிறைய இருக்கு. சைபர் செக்யூரிட்டி ஏரியால நிறைய பேர் இன்டெலிஜென்ஸ்ல இருக்காங்க. அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண, அதெல்லாம் நீங்க அதான் சொல்றேன். அதாவது நீங்க நேஷனல் லெவல்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. நீங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்லே பாக்குறீங்க. இன்னைக்கு விவோ அப்ளிகேஷனா விவோ 10 பேர் போட்டானா தெருவில் அவன் பண்றீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏகப்பட்ட
வாய்ப்புகள் இருக்கு, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அவங்க நிறைய ஸ்கீம் கொடுக்குறாங்க, நிறைய சயின்ஸ் ஓரியன்ட் டெக்னிக்கல் ஓரியன்டுக்கு நிறைய அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்குது. நீங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல்ல இருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம், யாரோ ஒரு பையன் ஒன்று செஞ்சுட்டாருன்னா அதைத்தான் ஃபாலோ பண்றோம். ஸோ இங்க இனோவேஷன் ரொம்ப முக்கியம், கிரியேட்டிவிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 12th தான் நீங்க நெக்ஸ்ட் போனாலும் இதெல்லாம் உள்வாங்கிக்கோங்க. நீங்க சரியா உள்வாங்கினீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் பெரிய லெவல்ல இருக்கும். அடுத்து 5G வயர்லெஸ் கம்யூனிகேஷன், அடுத்ததான் 4G போயிடுச்சு, அடுத்து 5G. இன்னைக்கு அப்படியா அதுதான் 5G. லைட்டா திறந்தா தண்ணி விழுந்துச்சு அப்படி இதான், அப்படி பெரிய டேப்பை திறந்து புஷ்ன்னு அடிக்க போறோம். அது மாதிரி டேட்டா விழுகும், வேகமா வரும். எந்த அளவுக்கு அது வேகம் வருதோ அந்த அளவுக்கு அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட்ல ஆள் வேணும், அந்த அதை செக்யூர் பண்ண ஆள் வேணும், அதை சென்சார் பண்ண ஆள் வேணும், அதை ப்ரொடக்ஷன் பண்ண ஆள், எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த டெக்னாலஜி என்ன, அதோட மேன் பவர் என்ன, எத்திக்ஸ் என்ன, இண்டஸ்ட்ரியல் எத்திக்ஸ் என்னன்னு தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஹோப் நீங்க டெவலப் பண்ண முடியாது. உங்களை அதை முதல்ல எத்திக்ஸை முதல்ல ஃபாலோ பண்ணிக்கணும். இவர் ஸ்டீஃபன் ஜாப், ஆப்பிளோட ஓனர், அவர் என்ன சொல்றாரு, இனோவேஷன் லீடர்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கும், அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு இதா தலையா இருக்கும். அதனாலதான் ஒரு ஆண்டர்பிரினர் ஓனர் ஒரு மாதிரி இருப்பார், அவர்கிட்ட இருக்க எம்ப்ளாயபிலிட்டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான். ஸோ இது வந்து அவர் சொன்னது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா யோசிங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்சனா யோசிங்க, நீங்க ஒரு எம்ப்ளாயாவே யோசிக்காங்க. நீங்க அந்த ஆண்டர்பிரினர் அங்க என்ன ஜென்ரேட், அதை எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, அதெல்லாம் எப்படி மணி வருது, என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ப்ரொடக்டிவிட்டி என்ன லாஸ் என்ன லாஸ் ஆகுது, இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஹோப் மிகப்பெரிய அளவுல இருக்கு. திருப்பி அதான் சொல்றேன், we are the entrepreneur, we are the innovator. திங்க் பண்ணணும், நாட் அ எம்ப்ளாயி. நீங்க இன்னமும் எம்ப்ளாயாவே இருக்காங்க, இண்டஸ்ட்ரியில உருவாக்குங்க. சிம்பிள் கான்செப்ட், நம்ம யூஎஸ்ல இன்னைக்கு கூகுள்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து எல்லாமே ஒரு 8 மைக்ரோசாஃப்ட்ல இருந்து 7-8 கம்பெனி அங்கதான் இருக்கு, அதை தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அடுத்து சைனா. ஆனா யூசர்ஸ் யார் இருக்காங்கன்னா நம்ம யூசராகவே இருக்கும். நம்மள இப்பதான் மொபைல் ஆப்ல டெக்னாலஜி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வர்றோம். நம்ம நிறைய அந்த மாதிரி டெவலப் பண்ணணும். சைனால அலிபாபான்னு ஒரு கம்பெனி, எப்படி அங்க வந்து கூகுள் டெவலப் அங்க கிடையாது. அதனால அவர் அலிபாபா, அவரை பத்தி பின்னாடி இருக்கு, நான் அவரை டீட்டெயில் சொல்றேன். அதை டெவலப் பண்ணி அவர் பெரிய லெவல்ல டெவலப் பண்ணாங்க, ஒரு ஆப் டெவலப் பண்ணி பெரிய லெவல்ல. அங்கதான் கொரோனாவை அங்க யாருக்கு போனுச்சு, அந்த ஃபுட் ஹேபிட் சாப்பிட்டவங்களுக்கு 36 பேருக்கு வந்துச்சுன்னா அவங்க தான் ஐடென்டிஃபை சொன்னாங்க சைனா. ஸோ அந்த மாதிரி நம்ம சுயசார்பு ஓரியன்ட் நம்மளை டெவலப் பண்ணிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யூடியூப்ல அந்த வீடியோஸ்ல கூட அதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்க நம்ம கான்ஃபிடண்டா ஒர்க் பண்ணணும், நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சுன்னா எல்லாமே சக்சஸ், அந்த மாதிரி நிறைய ஓரியன்டேஷன் இருந்துச்சு. அதுதான் மிக மிக முக்கியம். ஓகேவா? அடுத்து நம்ம அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ல தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அட்வான்ஸ், அதுதான் சொன்னேன், நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல என்னென்ன ப்ரோக்ராமிங்ல இருக்கு, ஜாவாவா .NET என்ன டெவலப் ஆகுது, என்னென்ன விஷயங்கள், அதை உள்வாங்கி அந்த கோர்சஸ் அது ஓரியன்டேஷனா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஆப் டெவலப்மெண்ட் இன்னைக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எல்லா ஆப் டெவலப்மெண்ட், சாதாரண மளிகை கடையில இருந்து பெரிய கிளைண்ட்ஸ் ஒரு குறையும் இன்னைக்கு ஆப் வச்சுதான் டெவலப் ஆறாங்க. இன்னைக்கு நம்ம நியர்பைலே இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இனி நீங்க அவங்கள ஒரு 10 கடையை எடுத்து ஆப் டெவலப்மெண்ட் பண்ணி பண்ணாலே வீட்ல இருந்து நீங்க சம்பாதிச்சாங்க. நீங்க ஒரு ஆண்டர்பிரினர். சர்ச் இன்ஜின், மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும். மார்க்கெட்டிங் ஸ்கில் எப்படி வந்து சேல்ஸ் பண்ணணும், எப்படி அதை வந்து அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எப்படி கன்வே பண்ணணும், அதுல இருந்து எப்படி நம்ம வந்து டேட்டாவை எடுக்கணும், அதுல இருந்து எப்படி நம்ம வந்து பிசினஸ் டெவலப் பண்ணணும், நமக்கான சோர்ஸ் எப்படி அதுல வரும், எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட், அதுதான் பெரிய லெவல்ல இருக்கு. டெலிவிஷன்ல வர்றதே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்க, ஒரு நேம் அந்த ஆன்லைன்ல அட்வர்டைஸ்மெண்டா வந்துருச்சுன்னா நம்ம பெரியதா. இப்ப கூகுள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேஸ்புக்ல போறீங்க, சைட்ல லோக்கல்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் யூட்டிலைஸ் பண்றாங்க. கிராஃபிக்ஸ் டிசைன், வெப் டெவலப்மெண்ட், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ்,
டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவர்தான் நான் சொன்னேன் அலிபாபாவோட ஓனர், ஜாக்மா அவர் பேரு. மிக எளிமையா ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சு தன்னோட கண்ட்ரி நெட்னே என்ன ஆன்லைன்னா என்னன்னே தெரியாத ஒரு பர்சன், ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம் அது முடிச்ச பர்சன், ஒரு டூரிசம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு வச்சு அவங்களோட பழகி தன்னோட கம்பெனியை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணி இன்னைக்கு பெரிய ஒரு ஆண்டர்பிரனரா இருக்காரு. அதனால நீங்க உங்களோட ஐடியாஸை யூட்டிலைஸ் பண்ணுங்க, அதுக்கான டீமை ரெடி பண்ணுங்க, அதுக்கான கம்யூனிகேஷனை ரெடி பண்ணுங்க. நாங்க 12th தானே சார் அப்படின்னா 4 years இருக்குன்னு டியூரேஷனை டெவலப், அதாவது டைம் அப்படியே 4 years முடிஞ்சோடி பாத்துக்கலாம் அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லயே என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன இன்னைக்கு நிறைய காலேஜ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆண்டர்பிரினரா இருக்காங்க, பார்ட் டைம் ஜாப் போறாங்க. சென்னை மாதிரி பெரிய அங்கெல்லாம் வந்து ஈவினிங் வந்து ஐடில ஒர்க் பண்றாங்க, நிறைய வந்து நிறைய மால்ல போய் ஒர்க் பண்றாங்க, நிறைய விஷயம் நிறைய அது மாதிரி நீங்க ஒரு எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் ஆண்டர்பிரினரா டெவலப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபைனல் இயர் பண்ணும்போது நீங்க ஒரு பெரிய தொழிலதிபரா ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதேதான் அவரு லேசி யாரு இருக்கானோ அவனை தேடி எடுத்து அவன் இந்த கஷ்டமான வேலையை ஈஸியா பாடு செஞ்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிறது அவரு சொல்றாரு. யாரு அவரு பில்கேட்ஸ் சொல்றாரு. ஸோ அதுதான் எந்த சோர்ஸ் எந்த நோடுமே வேஸ்ட் ஆகல, அது ரொம்ப முக்கியம். இந்த நோடு வேஸ்ட்னே பண்ணக்கூடாது. அந்த நோடுக்கு எப்படி நம்ம வேலை வாங்க முடியும், அந்த நோடுக்கு இந்த ஒர்க்கை கொடுத்தா எப்படி பண்ணுவான் இப்படின்னு கிரியேட்டிவ் மைண்ட்ல யார் யோசிக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளை ஆள்றவங்களா இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட என்ன பண்றோம், எம்ப்ளாயா இருக்கும். கிரியேட்டிவ் மைண்ட் வெரி வெரி முக்கியம். இனோவேஷன் அதை விட முக்கியம். அந்த இனோவேஷனும் கிரியேட்டிவ் மைண்டும் இணைஞ்சு இருந்துருச்சுன்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சுந்தர் பிச்சை என்ன சொல்றாரு, ஃபெயிலியர்ஸ் அதை வந்து நான் பேட்சா வச்சுக்குவேன். அதுதான் நம்மள நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குது, இந்த இடத்துல தடைப்பட்டிருக்கேன், இது வந்து அப்டேட் இப்படி பண்ணா சரியாயிரும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஒரு நியூ பர்சனை போய் கம்யூனிகேட் பண்றோம், அவங்ககிட்ட தொடர்பை எடுத்துக்கிறோம், நம்ம சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறுறோம். இப்படி ஜேர்னி ஆகும். ஸோ அந்த ஃபெயிலியர் வந்து பெரிய ஒரு விஷயமா நீங்க நினைக்காங்க, அது உங்களுக்கான க்ரோத். இப்போ நீங்க 12th முடிச்சுட்டு நிறைய பேர் அதான் ஃபீல் பண்ண, நான் வந்து மார்க் கம்மியா எடுத்துட்டேன், நான் வந்து இல்ல அது முடிஞ்சு அடுத்த ஸ்டாண்டர்ட் எப்படி பண்ணணும், இந்த மார்க்கை இந்த நாலேஜை வச்சு நம்ம எப்படி ஹோப் பண்ணணும், அதுக்கு யாரெல்லாம் நம்ம தொடர்பு, இதை வச்சு நம்ம டெவலப் ஆக நிறைய இதுல ஸ்டேட்ல என்ன இருக்கு, சென்ட்ரல்ல என்ன இருக்கு, ஹோப் இருக்கு. இந்த ஜாப் நம்ம ஃபிட் பண்ணுவோம், இதுக்கான எஃபெக்ட் எடுக்கும். ஸ்போர்ட்ஸ் இது ஓரியன்டேஷனா நான் இந்த டிராவல் பண்றேன், நான் வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும், நான் இதுல இருந்து இல்லை, நான் இந்த ஆப் இல்லை, நான் வந்து ஆப் டெவலப் பண்ணணும், நான் ப்ரோக்ராமிங்னா அதை வந்து நீங்க இப்பயிலேருந்தே ஆரம்பிச்சு இப்பயிலேருந்தே நீங்க ஒரு நெக்ஸ்ட் ஸ்கூல் தான், இந்த ஸ்கூல்ல ஒர்க் அவுட் பண்ணணும். காலேஜ் நீங்க வந்து வந்துட்டா செலிப்ரேட் திருப்பி அது அந்த லோட உள்வாங்கி நீங்களா ஜென்ரேட் பண்ணணும். நீங்க உங்களோட ஸ்கில்ல வெளியில காமிக்கலன்னா வேற யாராலையும் உங்களை க்ரூம் பண்ண முடியாது. உங்களோட க்ரூமிங் உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க உங்களோட க்ரூமிங்க அதுதான் அது சொல்லும். கலாம் அவர்கள் சொல்றாங்க 27th அவரோட நினைவு நாள், அவரு என்ன சொல்றாரு, கனவு காணுங்கள் அது உங்களை கொண்டு போகும். அதாவது பாசிட்டிவ் நோட் அங்கதான் கிடைக்கும். அதுக்கு நீங்க எஃபெக்ட் எடுக்கணும். எஃபெக்ட் எடுக்காம இருந்தோம்னா நமக்கு எந்தவித மாற்றமும் ஏற்படாது. இது பர்சனாலிட்டி நாங்க சொல்லிட்டேன், செல்ஃப் அவேர்னஸ் எல்லாம், ஃபினான்சியல், இண்டஸ்ட்ரியல் எத்திக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது ஆக்சுவலா ஒரு அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு செல்ஃப் அவேர்னஸ் மிக மிக முக்கியம். கம்யூனிகேஷன் இப்போ உங்களுக்கு தேவை, கம்யூனிகேஷன் ஸ்கில், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ காலேஜ்குள்ள போறீங்க, நீங்க அந்த கோர்சஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிகேஷன், அங்க நம்ம எப்படி இருக்கணும், நம்ம என்னென்ன டெவலப் நம்மள பண்ணிக்கணும் இப்படிங்கிற ஹோப்பா நீங்க கொண்டு போகணும். எல்லாமே எங்க இது நம்மளோட மனதுல இருந்தான் உருவாகும். எல்லத்தனைய மனநீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு. சரியா?
Students? Sir? Sir? Hello. And one Hello, second. sir. I'm Yeah, audible, yeah. sir. Yes, sir. இந்த இதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம பேசலாமா இல்லை நானே கண்டினியூ பண்ணுவேன் சார்? இன்ட்ராக்ஷன் பண்ணலாமா ஸ்டூடெண்டோட? Yes, sir. Yes, sir. You can interact, sir. So, if any student participant. Yeah, sir. ஸ்கிரீன்ல ஒரு விஷயம் இது தெரியுது இல்லையா, ஒரு பிக்சர்? Yes, sir. There is, sir. It's visible, sir. It's visible. Yeah. யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் இன்டராக்ட் பண்ணணும். Any one person. Godwin இருக்கீங்களா? Godwin? I think everyone is muted, sir. என்ன சார் கேக்குறோம், அதுல என்ன கேக்கணும் சார்? இல்ல அவங்க வந்து அவங்க நம்ம ப்ரோக்ராமோட எப்படி இருக்காங்க, அட்டாச் பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு இதானா தானே, இன்டராக்ஷன் இருந்தா தானே நல்லா இருக்கும், அதனால பண்ணேன். ஆமா சார். I request any one participant to mute their mic and interact with the resource person, please. Any one participant to get muted and interact with the resource person, please. சும்மா அந்த தமிழ்ல பேசலாம், ஒன்னும் நான் கேள்வியெல்லாம் கேட்கல, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க தாராளமா சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ப்ளீஸ். Yeah, one participant named Ram Vyas, he is unmuted, sir. Hopefully, I think he is going to ask or going to interact with us. Ram Vyas? Ram Vyas? Ram Vyas? I think there is some technical difficulties, sir. Okay, no problem. Students? Any other students who are willing to talk or interact with the resource person, please? Any others? I hope there are some technical difficulties, sir. No problem. Hello, sir. Sir, one participant is interacting, sir. Yes. Sir, show me the slide, sir. First one, fifth slide. Sorry? Sir, Show me he's the asking fifth to slide, sir. play the slide. Yeah. Yes. Just wait. Yes. Okay? Yes, sir. Okay, Yes, sir. sir. Clear. Here? Sir, how to solve the problems and success, sir? Sorry? How to solve the problems and success, sir? Yeah. Sorry, I have to take on the one problem. Okay. So, industrial based problem. So, how to success with the problem, sir? Okay, but எப்படி அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்றது? No. But basic ethics is 3 type of image. Yeah. One connectivity. Yes. Okay. இந்த 3 பார்ட்டிஷனையும் ஒரே ஒரு கனெக்டிவிட்டில வச்சு பாருங்கன்னு சொல்றேன்.
Okay, sir. Okay. Motherboard. So the first one is electronic component. Yes. Sir. That's the Yes, first one yes. பாத்தீங்கன்னா electronic component. Sorry, The your second name. one is internet connectivity. Please, your name. My name is Pothiraj. Right. Sir. Pothiraj. Okay. First one. Okay, the first one is electronics board. I think a PCB board. Okay. The second one is internet connectivity. Wireless. So third one you have to choose for these problems and success. So how to Okay. mingle these three, sir? சரி, எப்படி ஓகே. இந்த மூணையும் mingle பண்றீங்க? அதுதான் நான் கேக்குறேன். இந்த மூணையும் மிங்கிள் பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த IoT, Internet of Things. ரைட். சொல்றீங்க. வெரி குட். So this is for the IoT. நம்ம கிடைக்கிற போர்டு வந்து சிறுசா. ஓகே. சோ போர்டு சிறுசாகும் சார். நம்மளோட காம்போனன்ட்ஸ், பிளேஸ்மென்ட், போர்டு எல்லாமே சிறுசாகும் சார். ஓகே. வெரி குட். நம்ம another one இங்க IoT. IoT வேற. ரைட். வேற anyone? Another ideas? Anyone ideas? நம்ம இங்க அமெரிக்கால ஏதாவது மோட்டார் ஒர்க் பண்ண வைக்கணுமா, ஒர்க் பண்ண வச்சுக்கலாம் சார். இங்கே n number of node is connected is correct. Your one n number of client, one server. சரியா? ஒரு இடத்துல இருந்து எல்லாரையும் கனெக்ட் பண்றோம். வேற. So the last one is problem and success. So I have to choose this problem. Please, இப்ப interact சேம் பர்சன் தான் பேசிட்டீங்களா இல்ல இன்னொரு பையன் வந்தாரோ இன்டராக்ட் ஆனா? another one person. Two different persons. Very good. நேம் மட்டும் சொல்லிருங்க. Very good. Okay, very good. tell சொல்லுங்க சார். எனக்கு ஒரு டவுட் சார். எஸ். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் சார். ஒரு IoT வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் சார். அது எப்படி சார் காட்ட மத்தவங்களுக்கு காட்ட சார்? இப்போ ஏதாவது ப்ராஜெக்ட் காம்படிஷன் வந்துச்சுன்னா நான் காட்டலாம். அதே மாதிரி இப்போ காம்படிஷன் எதுவும் வராதுல இந்த டைம் பீரியட்ல, எப்படி அதோட அட்வர்டைஸ் பண்ணலாம்? எப்படி மத்தவங்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் என் ஸ்கில்ல காட்டலாம்? சரி, வெரி குட். எப்படி பப்ளிக்கு பிராட்காஸ்ட் பண்றது, எப்படி வந்து ரிவீல் பண்றது? எஸ், இப்போ அதுக்கு தான் அந்த இடத்தை நான் வச்சேன். ஏன்னா this class more than 1 or 3 hours டியூரேஷன் ஆனாலும், என்ன டியூரேஷன் போனாலும், பட் என்ன உள் வாங்கியிருக்காங்க அதுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன உள் வாங்கியிருக்காங்க அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இப்ப நீங்க கிளியரா எக்ஸிக்யூட் பண்றீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வியூ இருந்துச்சு, ஒவ்வொரு விஷயம் இருந்துச்சு, ஒவ்வொரு கிரியேட்டிவ் இருந்துச்சு. இப்ப ப்ரீவியஸ் பர்சன் சொன்னதுக்கும் இப்போ சொன்னவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸ். பட் தளம் ரொம்ப என்ன டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டை டெவலப் பண்ணும். இஸ் கரெக்ட்? கொஸ்டின் இஸ் கரெக்ட் அதானே? என்ன உங்களோட கான்செப்டை எப்படி டெவலப் பண்ணி நம்ம வந்து சக்சஸ் பண்ணணும்? இல்ல சார், டெவலப் பண்ணியாச்சு சார். அது எப்படி காட்ட மத்தவங்களுக்கு? ரைட். இப்போ நான் எப்படி காட்டுறேன்? மை விஷன், மை விஷன் எப்படி இருக்கு? என்னோட விஷன் நான் ஒரு ஃபார்ம் ஒரு பிளாட்ஃபார்ம் யூட்டிலைஸ் பண்றேன். அதுதான் கூகுள் மீட்னு யூஸ் பண்றோம். சரியா? ஒரு பிளாட்ஃபார்ம், நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஓகே சார். இப்ப இந்த கான்செப்ட் என்கிட்ட இருக்கு. எப்போ வரையும் நீங்களும் நானும் இன்டராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த இந்த கான்செப்டை இப்ப நான் உங்களோட இன்டராக்ட் ஆகிட்டேன். சரியா? இப்ப திருக்கோஷன் மணிகண்டன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே சார். இந்த சர்க்யூட்டும் இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷனும் இந்த ப்ராப்ளம் சால்வ்னு இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஷோ யூ கேன் ஷோ. எஸ் சார். அப்ப அந்த பிளாட்ஃபார்ம் எது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட பிளாட்ஃபார்ம்
இப்ப நம்ம அதிகமா இன்னைக்கு யூடியூப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்கும் யூடியூப்ல சேனல்ஸ் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஆனால் அது எவ்வளவு பேருக்கு சக்சஸ் ஆகுது அப்படிங்கறதுதான் இங்க பெரிய கொஸ்டின்ஸ். எவ்வளவு பேருக்கு அது வந்து சக்சஸ், அந்த யூடியூப் லிங்க் வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்குது? எஸ், அண்டர்ஸ்டாண்ட்? Yes sir, yes sir, yes sir. I understand. அது எவ்வளவு பேருக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கான பிளாட்ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கான நோடு, இப்ப குறிப்பிட்ட நோடு தான் நம்மகிட்ட கனெக்டிவிட்டி ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் கனெக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கிளைண்ட் இருந்தாலும் குறிப்பிட்ட கிளைண்ட் தான் நம்மகிட்ட வந்து இந்த சர்வரை நோக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணும், ரெக்வஸ்ட் பண்ணும். அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றது, இதுதான் எத்திக்ஸ். அவங்க நீங்க எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டேஷன் ஆர் எலக்ட்ரிக் எனி ஒன் இருந்தாலும், கண்டென்ட் ஆர் ப்ரோக்ராமிங் எதுனாலும் அந்த பிளாட்ஃபார்ம் மெயின் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எனி ஒன், மிஷினரி இருந்தாலும் சரி, கோடிங் இருந்தாலும் சரி, அந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு மிக முக்கியம். நம்ம நிறைய டெவலப் பண்ணாலும் எந்த பிளாட்ஃபார்ம்ல கொடுத்து நம்ம டெவலப் ஆகும். இது வந்து டிஜிட்டல்ல பண்றது. இது இல்லாம மேனுவலா பண்றதுக்கு நிறைய விஷயங்கள். இப்ப மேனுவல் ரொம்ப குறைஞ்சிடும். நீ போற காலத்துல டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம டெவலப் ஆகும். மேனுவல் ஒரு சைடு இருந்தாலும் டெக்னாலஜி வைஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க டெக்னாலஜில யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட டெவலப்மெண்ட் அதுல இருக்கும். புரியுதா? ஸோ கிளியர் பிளாட்ஃபார்ம், முதல்ல உங்களோட ஸ்கில் செட், தென் யூட்டிலைஸ் த பிளாட்ஃபார்ம். கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் த சக்சஸ் பர்சன். Yes sir. Probably like Ramviya's project எல்லாத்தையுமே ஒரு யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சோ இல்ல ஃபேஸ்புக் பேஜஸ்லயோ நீங்க பிராட்காஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிதானே சார்? ஆனால் அவரு அதாவது நம்ம ஒரு 16 ஒரு கொஸ்டின்ஸுக்கு குறிப்பிட்ட நோட எல்லாத்தையுமே அதுல வியூ பண்ணிடக்கூடாது. அந்த ப்ராப்ளம், அந்த ப்ராஜெக்ட குறிப்பிட்ட எங்க அந்த இப்ப எப்படி நான் இந்த வேர்ல்டு வந்து ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த ப்ரோக்ராம் 25 ஸ்லைடு இருந்தாலும் இந்த ஸ்லைடுக்கு இந்த எஃபெக்ட் இருக்குன்னு நம்ம அதை மட்டும் தான் அங்க இன்ட்ரோ படுத்தணும். ஃபுல்லா பண்ணிட்டா எஃபெக்ட் இருக்காது. கண்டென்ட் டெலிவரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டென்ட் டெலிவரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமரும் சரி, கான்டாக்டும் சரி, நம்ம டெவலப் பண்ணணும்னா நம்ம சொல்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கரெக்ட்? நம்ம ஒண்ணு அவங்க என்ன வேணும்னு நம்ம சொல்ல வைக்கணும். எனக்கு இது தேவைன்னு இது ரெண்டும் செஞ்சாதான் இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியல் குரூம் ஆயிருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரியல் பெரிய அளவுல டெவலப் பண்ண காரணம் அந்த கண்டென்ட் அந்த மாதிரி ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி கொடுக்கும். நம்மளா ப்ரோக்ராம் பண்ணல. பேங்கிங்னா பேங்கிங் இந்த விஎம்ஆர்ல, இந்த ஜாவால இப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ முதல்ல அங்க என்ன அவங்களுக்கு என்ன தேவைன்னு அந்த கண்டென்ட்டை நம்ம உள்வாங்கிட்டு அதுக்கான டெலிவரியை நம்ம கொடுத்துட்டோம்னா பயங்கர மிகப்பெரிய சக்சஸ் பண்ண முடியும். குட் கொஸ்டின். எனி அதர் கொஸ்டின்ஸ்? Any other questions? Even if you have any general questions, how to be any questions? How to be self-motivated, how to get professional development or engineering oriented opportunities, entrepreneurs, MSME. So like any questions if you have, please put on to the expert. He is an expert in guiding the students to get knowledge. So please ask any questions. Please. If there are no more questions, students, I kindly request you to get.
Godwin, you can interact with the resource person, Godwin. Like, if you have any questions, you can ask to the resource person. Satish. Please tell. Anyone? Yes. Anyone, sir? Yes, sir. They are messaging me like everything is clear, sir. We understood everything clearly. So they are messaging me, sir. Right? Personally, they are messaging me like they understood. They gathered so much of things from you. Your name? Hello. Sir, I think no participant is asking doubts. They are messaging me, sir, in WhatsApp. Like the lecture is very clear. It's very helpful. Like that, they are messaging to my WhatsApp, sir. Okay. So after this session, I will spread the contact of Professor K. Manikandan sir to you. So even if you have any doubts or if you need any clarifications in your self-development or growth, you can contact him. So I'm happy to share this contact with you all. A good enthusiastic philanthropist person who is spreading the knowledge to the entire technical fraternity for the good development of humans. Thank you very much, sir. So I will share your contact with all the participants. So all the participants will get benefited from your knowledge, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. If any participants, please pose any questions related to technology, related to management, related to your self-growth, related to your personality development. So if you have any questions, he's a good resource person who is very valuable in the society. So we can ask him such questions and get clarified from our side. So please ask any questions if you have. No problem. Yeah. Chat or send to message. I will. Yeah, even if you have any doubts but you are hesitating to talk, you can ask the doubts in chat box. Please ask any doubts in chat box also. We will answer the question. The resource person will answer the question. So please type any questions if you have in the chat box, please. Students, நீங்க இந்த ஹோப்பை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க இங்க பேசலன்னா எப்படி மத்த இடத்துல பேச முடியும்? பர்சனாலிட்டி ஸ்கில்ல பத்தியா நம்ம சொல்றோம். ஒரு பேசிக் எத்திக்ஸ். ஓகே, நீங்க இங்க டெவலப் பண்ணிக்கிற ஒரு இடம் as a university or colleges or reading books, anyone is growth. So அப்டேட் பண்ற இடத்துல நீங்க முதல்ல டெடிகேட்டடா இருக்கணும். நீங்க எங்க உங்களோட கொஸ்டின்ஸையோ உங்களோட விஷயம் அங்க செலுத்தினா தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். தாராளமா நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நோ ப்ராப்ளம். ஹலோ சார். எஸ் சார், நீங்க சொன்னீங்களே சார், அதாவது இப்ப நம்ம ப்ராஜெக்ட மத்தவங்களுக்கு காட்டணும்னா இப்போ நம்ம ஃபேஸ்புக் இல்லனா யூடியூப் அந்த மாதிரி போடணும். ஒரு நிமிஷம். நம்ம ப்ராஜெக்ட நம்ம சக்சஸ்ஃபுல் ஆக்கணும்னா நம்மளுக்கான சோர்ஸ் கோடுன்னு ஒண்ணு இருக்கு, சரியா? ஓகே சார். அந்த இப்ப மொபைல் ஹடாக் நெட்வொர்க் அப்படின்னா நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதை என்ன சொல்லணும்னா, எப்படி நம்ம கஸ்டமர்கிட்ட நீங்க சொல்லுவீங்க? இப்ப வயர்லெஸ் நெட்வொர்க் எப்படி அதை கஸ்டமர்கிட்ட சொல்லுவீங்க? உங்க ப்ராஜெக்ட ஒருத்தவங்க வாங்கணும் சார், சரியா சார்? ஓகே சார். நீங்க வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வச்சிருக்கீங்க, எளிமையா எப்படி சொல்லுவீங்க? எளிமையா ஒரு பர்சன்டேஜ் எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அதோட அட்வான்டேஜஸ் சொல்லுங்க சார். பாத்தீங்களா, நம்ம என்ன பண்றோம், யார் பர்சனை பார்க்காம நம்ம சொல்லிடுறோம். அவரு ஒரு 5th வரை படிச்சவரா இருக்கலாம், அவர்கிட்ட நிறைய எக்கனாமிக் இருக்கலாம், பட் அவருக்கு ஐடியா இல்லாம இருக்கலாம். அவரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் இருந்திருக்கலாம், இந்த வேர்ல்டு வைட பத்தி தெரியாம இருந்திருக்கலாம், சரியா?
நம்ம யார்கிட்ட நம்ம ஸ்ட்ரென்த் இஸ் வெல், நம்ம நல்லா இருக்கோம், பட் நம்ம சொல்றவங்க அந்த வெல் அதை அப்ரோச் பண்ற இடத்துல இருக்காங்களா? கொஸ்டின் இஸ் கரெக்ட். எஸ் சார். அப்ப நீங்க ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ்ல ஒரு கிராமம் சார்ந்த ஒரு பகுதியில் ஒருத்தர் இருக்காங்க, அவர்கிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க என்ன சொல்லணும்? இங்க கடையில வச்சு பண்ணுனா அது வயர், ஒரு பிசினஸ் 4 பேர் வந்து உங்கள்கிட்ட ஜாமா ஆகுனா அது வயர், தள்ளு வண்டியில போனா அது மொபைல். சார் எஸ் 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 சார். அந்த பர்சனுக்கு நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்க டெலிவரிய பண்ணணும். அது டிஃப்ரெண்ட் பர்சன் இருப்பாங்க. நம்ம ப்ராஜெக்ட் ஹைலி ப்ராஜெக்டா இருந்தாலும் யாரு சோர்ஸ் அவங்களுக்கு தெரியல. அதுதான் சொன்னீங்க கான்டாக்ட், அதுதான் இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அதுதான் சொல்லுது. உங்களோட கான்டாக்ட் பர்சன் தகுந்த மாதிரி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நீங்க ஹைலி ப்ரொஃபைல் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்க, வயர்லெஸ் நெட்வொர்க், மொபைல் ஹடாக் நெட்வொர்க், ஒரு நோடு யூஸ் பண்றோம், இங்க வந்து செக்யூரிட்டி, ரைட்? அவருக்கு என்ன உள்வாங்கினார், அப்ப அவர் அதை பத்தி டைவர்ட் அவருக்கு எப்படி சொல்லணும்? அந்த டிஃப்ரெண்ட். இப்ப நீங்க அதே ஒரு பெரிய கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், ஓகே நீங்க ஈஸியா சொல்லிடலாம், நம்பர் ஆஃப் சிஸ்டம் இருக்கு சார், இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம குறைச்சிடலாம். எஸ், ஐடியில போய் நம்ம சொல்லணும்னா 100 சிஸ்டத்தை வச்சு நீங்க பண்றத 50 ஆக்கலாம், இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம அதை பண்ணலாம். சரியா? சர்வர் ஒரு இடத்துல, கிளைண்ட் நிறைய இடத்துல பண்ணலாம். நம்ம சோர்ஸ் பர்சன் அவங்கவுங்க ஹோம்ல இருந்து இப்ப பண்றாங்க, அது மாதிரி சொல்லலாம் இல்லையா? திஸ் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். சரியா? சார். எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்சன். நீங்க இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எனி கோர்ஸ், எனி, பட் இது வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இதுதான் நாலேஜ்ங்கிறது. இதுதான், இதை பண்ணாதான் சக்சஸ் ஆக முடியும், இதை பண்ணாதான் ஆண்டர்பிரனர் ஆக முடியும், இதை பண்ணாதான் பெரிய தொழில், பெரிய இண்டஸ்ட்ரியல் பர்சனா மாற முடியும். இது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். நம்மளோட கான்டாக்டுக்கு என்ன வேல்யூவா நம்ம கொடுக்குறோம், நம்ம சொல்றத அவங்க எப்படி உள்வாங்குறாங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம ப்ராஜெக்டை, நம்ம டெவலப்மெண்ட்டை நியூ, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்க ப்ராஜெக்ட் மாதிரி எத்தனை பேர் யூடியூப்ல என்ன போடுறாங்க அதெல்லாம் நான் அதான் சொல்லுவேன். இங்க என்ன நம்ம காலேஜ் சொல்றதுக்கு இதை சொல்லிட்டு அப்படியே நான் சொல்றதை உள்வாங்கிட்டீங்க எல்லாருக்கும் தான். மெயினா லைப்ரரி மிக மிக, நீங்க லைப்ரரி வந்து இன்னைக்கு நிறைய பேர் போறதே கிடையாது. ஏன்னா VMwareல உட்காந்துட்டு வைஃபை ஆன் பண்ணிட்டு பாக்குறோம், ஆனா எவ்வளவு பேர் பாக்குறோங்கிறது அது பெரிய கொஸ்டின் மார்க்காங்க. நிறைய டேட்டா உள்வாங்க லைப்ரரி, நிறைய விஷயங்கள் படிங்க. நீங்க செய்யற ப்ராஜெக்ட் ஓரியன்டா IEEE ப்ராஜெக்ட அங்க போய் பண்ண போறீங்க. நீங்க 3rd இயர் ஃபைனல் இயர்ல பண்ண போறீங்க. அப்ப IEEE ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டா நீங்க அங்க போய் நிறைய விஷயங்களை உள்வாங்கும் போதுதான் நீங்க ஒரு டிஃப்ரெண்டா இல்ல அதை உள்வாங்கிட்டு ஈஸியா அப்ரோச் பண்ணுங்க. நிறைய நோட்ஸ் எடுங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்க. நான் திருப்பி இந்த 3 வார்த்தையை நல்லா வச்சுங்க: லிசனிங், லேர்னிங், we are leading. நீங்க நல்ல லிசன் பண்ணுவீங்க, லிசன் பண்ணி உள்வாங்கினீங்கன்னா, தென் லேர்னிங்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா we are leading. அதுல எந்த மாடல். அப்ப வெறும் புக்ஸ் மட்டும், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் புக், EEE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், ரோபோட்டிக்ஸ், ஆர்டிபிஷியல், இதை மட்டும், அந்த புக்ஸ் மட்டும் இல்லாம அந்த டேட்டா மட்டும் அது எங்கிட்ட யூட்டிலைஸ் பண்ணும். ஒரு மேகசின் சொல்லி கொடுக்கும். ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு 7வது பக்கத்துல தினத்தந்தியில இந்தியன் எக்கனாமிக்ஸ் இதுக்குன்னு புக் படிக்கணும். அதை ரீட் பண்ணா கம்பேர் ஈஸியா. இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ் அண்ட் இன்டர்நெட் வேர்ல்டு வைட்ல பெரிய லெவல்ல இருக்கு. அதை அந்த பேப்பர் லைட்டா பரப்புனாலே நமக்கு ஒரு ஐடியாஸ். ஸோ எல்லாமே நிறைய உள்வாங்க, நிறைய விஷயங்கள்ல டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க. அதான் சொன்னேன், டேட்டா சயின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல்ல டேட்டா சயின்ஸ், இதுவும் டேட்டா சயின்ஸ் தான். இதுதான் டேட்டா சயின்ஸ். அதே காமர்ஸ் ஆர் என்ஜினியரிங், டெக்னாலஜிங்கிறது காமன், பட் அதுல நிறைய பார்ட்டிஷன் இருக்கு. சிவில் டெக்னாலஜி இருக்கு, ஏரோநாட்டிக்கல் இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு. ஸோ நீங்க மல்டி டாஸ்க்ல வேலை பார்த்தா தான், மல்டி டாஸ்க்ல நீங்க ரெடியா இருந்தா தான், ஒர்க் பண்ண ரெடியா இருந்தா தான் உங்களுக்கு ஹோப், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய. ஸோ மல்டி டாஸ்க், அந்த மல்டி டாஸ்க்கு பேசிக் ஸ்கில் உங்களோட ஸ்கில், உங்களோட செல்ஃப் டிஸ்கவரி. உங்கள்கிட்ட என்ன பாசிட்டிவ், நெகட்டிவ், என்னென்ன பாசிட்டிவ் நோட் இருக்கு,
எப்படி அதை அப்ரோச் பண்ணலாம், எப்படி உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கணும், க்ரூம் பண்ணிக்கணும், அதை நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுதான் ஸ்கில். தென் நீங்க எடுக்கிற கோர்ஸ், நீங்க எந்த கோர்ஸும் சக்சஸ், அதுல எந்த மாற்று கருத்தும். அடிஷ்னல் இன்னைக்கு என்னென்ன அப்டேட் இருக்கு அது தெரியாதனாலதான் நம்ம பெரிய ஒரு தடை நம்ம கிட்ட இருக்கு. அந்த அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அந்த கோர்ஸை நீங்க ஃபிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஹோப் கண்டிப்பா. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல இன்ஜினியரிங் நீங்க எடுக்க போறவங்க தாராளமா இன்ஜினியரிங் எடுக்கலாம். இன்னைக்கு வேர்ல்டு வைடு எல்லாமே பொறியியலை வச்சுதான். இந்த உன்னத உலகம் தொழில்நுட்பத்தை சிறந்துள்ளா பொறியாளர்களாலதான். தாராளமா இன்ஜினியரிங் இருக்கும். ஆனால் அப்டேட் நாலேஜை நீங்க டெவலப் பண்ணணும். இன்னைக்கு வேர்ல்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வேர்ல்ட். கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன வேணும், அதுதான் ஸ்பீச், அடுத்து ப்ரோக்ராமிங், இதெல்லாம் அந்த கம்யூனிகேஷனுக்கான ஒரு நோட்ஸ், டேட்டா, டிவைஸ் என்னென்ன, மொபைல், லேப்டாப், இந்த சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் டிவைஸ். இது ரெண்டும் தான் இன்னைக்கு இந்த உலகத்தை ஆளப்போகும். ஸோ அஸ் அ இன்ஜினியர் தாராளமா இந்த உலகம் இன்னைக்கு நம்ம உங்க கண்ணு முன்னாடி நானும் நீங்க உட்காருங்கன்னா என்ஜினியர்னாலதான் பண்ண முடிஞ்சிச்சு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பயோமெடிக்கல், மற்ற எல்லாமே ஒன்றும் ப்ராப்ளம், அவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. பட் எக்ஸ்பெஷலி இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு இன்ஜினியரிங்கோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். நீங்க தாராளமா அதுதான் சொல்றேன், இன்ஜினியர் நீங்க நிறைய விஷயங்களை உருவாங்கி நியூ சொன்னோம்ல நிறைய டெவலப், இது உங்கள்கிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட. அதுதான் அந்த கான்டாக்ட், அந்த மாதிரி உங்களோட வேல்யூ டெவலப் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஒரு ஆண்டர்பிரனருக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா உங்க ப்ராஜெக்ட் கிளியரா இருக்கும். அதை மட்டும் தெளிவா வச்சுட்டீங்கன்னா நீங்க 4 பேர் சேர்ந்து இப்பயே யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியை பத்தி யோசிச்சு பாருங்க. இல்ல நிறைய சின்ன சின்ன பிசினஸ். இப்ப நீங்க ஒரு 10 நியர்பை வீடை சுத்தி ஒரு 10 கடையை சேர்த்து ஒரு ஆப் டெவலப் பண்ணி நீங்க இங்க எங்கே இது பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. நிறைய சர்வீஸ் இருக்கு, 2 வீலர் சர்வீஸ், 4 வீலர் சர்வீஸ், அதை யோசிங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பண்ணதான் டெவலப் ஆகும். இன்னைக்கு பெரிய ஆண்டர்பிரனர்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணனாலதான் பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறிட்டாங்க. எனி அதர் क्वेश्चन? Any other questions from the side of participants? Any other questions, students? I think they really enjoyed your lecture, sir. They really enjoyed your lecture and they really learned a lot from it, sir. Thank you. Yes, sir. So, if there are no more doubts, shall we? I will give the contact details of sir in the group with WhatsApp message, through WhatsApp message to individual participants. So even if you have any doubts in the future, you can contact the professor for getting clarified in the same. Always welcome. Okay, sir. So if there are no more questions, I'll now propose the vote of thanks. So it's my duty to provide the vote of thanks for our respected resource person. So I'll start my vote of thanks. So I thank the management, entire management, starting from level Dr. K. Sridharan, the Chancellor, sir, Dr. S. Shashianand, the Vice President, sir, Mr. S. Arjun Kalasalingam, the Vice President, sir, Dr. R. Nagaraj, our Honorable Vice Chancellor, sir, and Dr. V. Vasudevan, our respected Registrar, sir, D. Devraj, our Dean of the school, and Dr. M. Kalpana, HOD ECE of our ECE department. And I thank our colleague Dr. B. Perumal sir and Mr. Jeripal Samson sir for excellent coordination of this session. And finally, I thank all the participants from various schools and colleges and universities
who took part and gathered maximum knowledge from their side. I thank one and all for their excellent participation. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. So I still assure you that from our side, we will be distributing the contact details and the presentation of our resource person, the Professor K. Manikandan, an enthusiastic, encouraging person who given provided a valuable lecture throughout this past 1 hour he is with us, and we celebrated his lecture. We enjoyed his lecture, and we gathered a maximum from how to propel ourselves in our life. So we gathered a lot from you, sir. Very thank you from our side. Thank you, sir. Thank you. Thank you, sir. And if there are no more questions, shall we close the session, sir? Okay. Okay, sir. Okay. So I thank all the participants. So I will give the contact details of sir. If you have any doubts, you can ask him through WhatsApp. So with due course, I thank all the participants who have joined and enjoyed the lecture. Thank you very much, sir. Thank you, sir. Any last words from your side, sir, for the participants? Any final words to say? Manikandan, sir? Yes, yes. Any final words? Any final words? All the Yeah, very best. thank you so All much, the sir. very With your best. blessing. All the very best. Yes, sir. Thank you. Thank you very much, sir. Thank you. Yes, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. We can close the session, sir. Thank you, sir.